ஒருவேளை இந்த கூட்டணி உண்மையாகி சீர்ஷ அடைக்காம முடிஞ்சிருக்கா பிரச்சாரத்தின் போது டிடிவி தினகரன் ஏடிஎம்கே கண்டஸ்ட் பண்ற பகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்கு போவாரா? எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் போட்டியிருந்த தொகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்கு வருவார். அதாவது நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றி அதை பற்றி பேசுவதற்கு தகுதி எனக்கு இருக்கு. இன்னொரு கட்சியை பத்தி நான் பதில் சொல்றது நாகரிகமா இருக்காரு. இருக்க சார் கேட்கறீங்க, பதில் வர்றீங்க, அவசரப்படுறீங்க. அதனால நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெற்று திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்தணுங்கிற ஒரே இலக்கோட தான் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில பயணிக்கிறோம். அதில் அதிமுக இன்னும் எந்த கட்சிகள்லாம் திமுகவை எதிராக போராடுறாங்களோ அவங்க எல்லாம் வரணும்னு சொல்லி நான் 7-8 மாசமா சொல்லிட்டு வரவங்க முன்னாடி. இப்ப அதிமுகவும் அது திரு அமித்ஷா அவர்கள் முயற்சியில வந்திருக்கு. இன்னும் போக போக பல கட்சிகள் வரும். தேர்தல் நேரத்தில் உறுதியாக அமமுக பொதுச் செயலாளராகிய நான் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு 234 தொகுதிக்கும் இல்ல நான் சொல்றது அந்த வாய்ப்பு இருக்கா, இந்த வாய்ப்பு இருக்கா, அந்த கட்சிக்கு அழைப்பு கொடுத்தார், இவருக்கு அழைப்பு கொடுத்தாரு நீங்க விசிட்டு போறீங்க. நான் சொல்றது திமுகங்கிற தீய சக்தி ஆட்சியை வீழ்த்தணும்னு நினைக்கிற கட்சிகள் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையாமல் தனித்து போட்டிக்கிட்டா அவர்கள் வாக்குகளை பிரிப்பதன் மூலம் திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பதன் மூலம் அது திமுகவிற்கு சாதகமாகிவிடக்கூடாது என்பதை யோசித்து நான் நீங்க சொல்ற ஒரு கட்சி 2 கட்சி சொல்றேன். எந்த கட்சியெல்லாம் திமுகவுக்கு எதிராக செயல்படுறாங்களோ, திமுக வீழ்த்து நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில அவர்கள் ஆதரிப்பதன் மூலம் உண்மையிலேயே திமுகவை வீழ்த்துவதற்கு அது உதவிகரமாக இருக்கு நான் சொல்றேன். இது எனது கருத்தை சொல்றேன். அதை அந்த கட்சிகள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களுடைய விருப்பம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இல்ல அதாவது எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா மற்ற கட்சிகளை கொண்டு வருகின்ற முயற்சியில பாஜக கட்சி தான் ஈடுபட்டிருக்கு. அது மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்தெந்த கட்சியில இருக்குங்கிறத பற்றி தமிழ்நாடு தலைவர் நண்பர் நயினார் நாகேந்திரன் நீங்க கேட்கிறப்ப அவர் சொல்றதுதான் சரியா இருக்கும். அமித்ஷா வரும்போது நீங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலையா? இல்ல நாங்க இந்த முறை நான் சந்திக்கணுங்கிற இதெல்லாம் கேட்கல. நான் மதுரையில 7ஆம் தேதி மீட்டிங் போனது ஏற்கனவே எனக்கு பிக்ஸ் பண்ணது. அவருடைய ப்ரோக்ராம் இப்பதான் பிக்ஸ் ஆயிருக்கு. இன்னொன்று 8ஆம் தேதி திருச்சியில எங்க கட்சியில முக்கியமான நிர்வாகிகள் திருமணங்களா இருந்துச்சு. அதை அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில நான் அவரை சந்திக்கணுங்கிற அனுமதி கேட்கிறேன். தமிழகத்துல காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல்வேறு கட்சிகள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு போடுறாங்க. நீங்க அதிமுக கூட்டணியில் பாஜக கூட்டணியில் இருக்கும்போது சப்போஸ் வெற்றி பெற்று நீங்க ஆட்சியை பங்கெடுப்பீங்களா? சப்போஸ் இல்ல, எங்க கட்சி தான் எங்க கூட்டணி தான் வெற்றி பெற போகுது. உறுதியா கூட்டணி மந்திரி சபை தான் அமையுங்கிறதா திரு அமித்ஷா அவர்கள் அன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் விளக்கமா சொன்னாங்க. கூட்டணி ஆட்சி அமையும். ஏடிஎம்கே தலையிலான எங்க தேசிய ஜனநாயக மத்தியில தேசிய ஜனநாயக கூட்டணி 2014 சரி 19 சரி அவங்க இண்டிபெண்டன்ட் மெஜாரிட்டி இருந்த போதுல கூட்டணி கட்சிகளை அதுல அவர்கள் அவங்களுக்கு அகாமடேஷன் பண்ணிருக்காங்க, மந்திரிகளா இருக்காங்க, இப்ப இருக்காங்க. அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சினால அதுல எல்லா கட்சிகளுக்கும் அதுல பங்கு வகிக்கிற ஆட்சி அதிகாரத்துல அங்கம் வகிக்கிற ஒரு அமைப்பாகத்தான் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து வருகிறது. அதுதான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.